வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ராகி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி ஹல்வா பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நாம் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது அல்வா செட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு லூஃப் பேன் எடுத்திருக்கேன். இப்போ இதோட உள்ளேயும் ஓரங்களையும் நெய் தடவி வச்சிடலாம். நீங்கள் அலுமினியம் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹல்வா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே கொஞ்சம் முந்திரி பருப்பை இப்படி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் வெள்ளை எள்ளு இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நாம் சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சல்லடை வச்சு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். மாவு இப்படி சலித்து சேர்த்தா நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சலிச்சுக்கிறோம். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை நல்லா அரித்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் ஹல்வா பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக நிறம் மாற வரைக்கும் இது நல்லா வறுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் நம்ம ஏற்கனவே வெல்லத்தையும் ராகி மாவையும் நல்லா கலந்து வச்சுருந்தோம். அது இப்போ சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இப்படி நெய் இப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது 5 நிமிஷம் போல் இருக்குது. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 5 நிமிஷம் போல் இருக்குது. அல்வா நல்லா சுருண்டு நல்லா வந்திருக்கு. இப்போ நாம் இது ஒரு கரண்டி வச்சு செக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கரண்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். கரண்டி வச்சு இப்படி எடுக்கும்போது இந்த பதத்துக்கு இருக்கணும்.
நான் வந்து இதில் மொத்தம் 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு சேர்த்து இந்த பதம் வர்றதுக்கு எனக்கு வந்து 40 நிமிஷம் போல் ஆயிருந்துச்சு. இப்போ ஓரங்களெல்லாம் நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மோல்டரில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதோட ஓரங்களை வந்து கையை வச்சு இப்படி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், அல்வா வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. பாருங்கள், அல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.